கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகள் சண்டை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரமணியும் ராகினியும் மாமியார் மருமகள் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட சண்டை போட்டதே கிடையாது. இதுல ரமணி தான் மருமகள், ராகினி மாமியார். ரமணிக்கு திருமணமாகி 1 மாசம் கூட ஆகவே இல்லை. ரமணியும் ராகினியும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அவ்வளோ ஒத்துமை இவங்க 2 பேத்துக்குள்ளேயும். ரமணி கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது. அதே மாதிரி அவங்களோட கணவன் ராஜுவுக்கும் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை. ராகினிக்கு ஒரே ஒரு மகன் ராஜு மட்டும்தான். அதனால் ரொம்பவே செல்லமாக வளர்த்தாங்க ராஜுவை. அப்போது ரமணி மட்டும் குறைச்சலா? ஒரே ஒரு பொண்ணை செல்லமாக ரொம்ப ரொம்ப ஆசையாக கேட்குறதெல்லாம் உடனே அப்பப்போ வாங்கி தந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளை மாதிரியே ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் தான் நம்மளோட மகன் ரமணியை திருமணம் செஞ்சு வைக்கணும்ட்டு முடிவு பண்ணி இங்கே ராகினி வீட்டில் உள்ள பையன் ராஜுவுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ராஜு அம்மா பிள்ளை. அம்மா என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் அப்படியே கேட்பாங்க. நில்லுனா நிற்பாங்க, நடனா நடப்பாங்க, சாப்பிட சொன்னா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பாங்க. தினமுமே என்னென்னலாம் பிடிக்குமோ கேட்காமலேயே தானாகவே தன்னோட மகனுக்கு இதுதான் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் ரமணியை திருமணம் செஞ்சுக்கோடான்னு சொன்னதுக்கு கூட மறுப்பே சொல்லாமல் ரமணியை உடனே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ராஜுவும் அவங்களோட அப்பாவும் ஒன்றா தான் தொழில் பண்ணுறாங்க. அதனால் வழக்கம் போல் அவங்க 2 பேருமே தொழிலுக்கு கிளம்பிட்டாங்க. ரமணிக்கு மேக்கப் பண்ணுறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட மேக்கப் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கண்ணாடி முன்னாடி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலை வார ஆரம்பித்தா ஒரே ஒரு முடி கூட களையவே களையாது. அவ்வளோ நேரம் பொறுமையாக தலை சீவுவாங்க. அதுலேயும் ரமணிக்கு முடி ரொம்பவே அடர்த்தியாகவும் ரொம்ப நீளமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், கரு கருன்னு. அன்னைக்கு அப்படித்தான் ரமணி தலை சீவிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட அத்தையோட ஞாபகம் வந்துருச்சு. நம்மளோட அத்தைக்குமே நம்மளை மாதிரி முடி நீளமாக ரொம்ப அடர்த்தியாக கரு கருன்னு தானே இருக்குது. அவங்களும் என்ன நம்மளை மாதிரி இல்லாமல் இன்னும் பழைய காலத்தில் உள்ளவங்க மாதிரியே சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. அவங்களையும் மேக்கப் போட்டுக்க சொல்லலாம். நம்ம வேணும்னா அவங்களுக்கு மேக்கப் போட்டு விடலாமா, அத்தைக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு தலை சீவிட்டே யோசிச்சுட்டாங்க. சரி சரி, நாம் இப்போ போய் அத்தைக்கிட்ட கேட்போம். அத்தை எப்படியும் கண்டிப்பாக வரத்தான் செய்வாங்க. வரலைனாலும் நம்ம அவங்கள வரவழைப்போம் அப்படின்ட்டு தலை சீவிட்டு அவங்களோட மாமியாரை போய் சந்திக்கிறாங்க. ரமணியை பார்த்த ராகினி, என்னம்மா ரமணி, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற, என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி சரி, நானே சுற்றி போட்டுடுறேன் அப்படின்ட்டு ராகினியை ரமணிக்கு திருஷ்டி சுற்றி போட்டுட்டாங்க. அதுக்கு உடனே ரமணி சொல்கிறாங்க, அத்தை அத்தை போதும் அத்தை, நீங்கள் எனக்கு திருஷ்டி சுற்றி போட்டதெல்லாம் உங்களுக்கு நான் திருஷ்டி சுற்றி போட வேண்டாமா? சீக்கிரமாக நீங்கள் என் கூட வாங்க வாங்க, இப்போவே என் கூட அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரமணி, எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிற? எனக்கு எதுக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றி போடணும்? எனக்கு திருஷ்டி சுற்றி போட போறியா? அட என்ன ஆச்சு உனக்கு? அழகாக இருக்கிறது நீனு, உன்னை கண்ணு வச்சது நான், யாரு கண்ணும் பட்டுடக்கூடாதுன்ட்டு உனக்காக திருஷ்டி சுற்றி போட்டேன். நீ எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இருமா இரு, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லத்த, வாங்க வாங்க, இப்போ வரப்போகிறீங்களா இல்லையான்ட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போய் கண்ணாடி முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டாங்க. உங்களோட முடியை பார்த்தீங்களா, எவ்வளோ நீளமாக ரொம்ப அழகாக அடர்த்தியாக இருக்குது. ஆனால் சில வெள்ளை முடியெல்லாம் இருக்குது, நரைச்சி போயிருக்கு. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்கெல்லாம், அதுக்குள்ளேயும் ராகினிக்கு வயசாகி போச்சா, மருமக வந்தோனையும் வயசாயிடுச்சு அப்படின்ட்டு தானே பேசுவாங்க. அப்படின்னா என்ன தானே எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆயிடும். நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும்ல, அதனால் இந்த வெள்ளை முடியெல்லாம் நாம் முதல்ல மறைக்கணும் அத்தை
அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இதோ இந்த எண்ணெய் இருக்குல்ல இதை எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வெள்ளை கலரில் இருக்கிற முடி எல்லாமே இந்த எண்ணெயில் மருதாணி போட்டிருக்குங்கிறதுனால செம்பட்டை கலரில் மாறிடும். அப்போ நான் முடி வெளுத்தது சுத்தமாக தெரியாது. அப்போ உங்களுக்கு வயசான தோற்றம் காமிக்காதுல்ல. தோல் சுருக்கம் இல்லை, முடி நரைச்சிருச்சு அப்படின்னும் போது உங்களை யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த எண்ணெயை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணெய் பாட்டிலை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த எண்ணெய் பாட்டிலை வாங்கின ராகினி, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுமா, இயற்கையான அழகு தான் பிடிக்கும். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நீங்கள் மேக்கப் போடுறீங்களா, போடுங்க, உங்களோட விருப்பம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிறீங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னோட மாமியாருக்கு நான் இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். தலைக்கு 5 நாள் எண்ணெய் வைக்கணும், 2 நாள் தலைக்கு குளிக்கணும், ஆக மொத்தம் தலை நிறைய பூ வைக்கணும். அதுதான் என்னோட மாமியாருக்கு ரொம்ப இஷ்டம். நானும் அப்படியே பழகிட்டேன். வேண்டாம்மா வேண்டாம், நீ இதை பயன்படுத்திக்கோ, எனக்கு இதெல்லாம் சரி வராது. நீ அழகா இருக்கிறியா, நீ உன்னோட இளமைக்கு நீ வச்சுக்கோ, இந்தாம்மா புடி ரமணி அப்படின்ட்டு கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு உடனே ரமணி, இல்லைல்லத்த, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் என்ன சும்மாவா இருக்க முடியும், நீங்கள் அழகாக இருக்கணும். நான் வேலையெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த எண்ணெயை தேய்ங்க அப்படின்ட்டு ரமணி ஒவ்வொரு அறையாக சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளோட மருமக ரமணி ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறா. அவளோட ஆசைக்காகவாது நாம் இந்த எண்ணெயை தேய்க்கலாம் அப்படின்ட்டு ராகினியும் அந்த பாட்டிலில் உள்ள எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக தேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. தினமும் இவ்வளோ நேரம் அவங்க தனியாக கண்ணாடியில் பார்த்ததே கிடையாது. தலை சீவுறது கூட கண்ணாடி பார்க்காம தான் தலை சீவுவாங்க. பொட்டு வைக்கிறதுக்கே கண்ணாடியை பார்க்க மாட்டாங்கன்னா பாருங்களேன். இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களே ரசித்து பார்க்குறாங்க. ராகினி, நீ ரமணி சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற. இத்தனை நாளாக அது உனக்கு தெரியாமல் போச்சு. உன்னோட மருமக சொன்னதுக்கப்புறம் தான் உன்னோட புத்திக்கே எட்டியிருக்கு போல இருக்கு. ராகினி ராகினி, அழகினி அப்படின்ட்டு அவங்க செல்லமாக பேசிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ரமணி அவங்க வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு அவங்களோட அறைக்குள்ளே போய் ஓய்வெடுக்கிறதுக்கு போகும்பொழுது பார்த்துட்டாங்க. சரி சரி, அத்தை இனிமே கண்ணாடி முன்னாடி நின்னவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் வர்றதுக்கு, நாம் போய் ஓய்வெடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட அறைக்குள்ளே வந்து ஷபா அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. இப்போதானே ரமணி அவங்களோட அறைக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்கார்ந்த உடனேவே அவங்களோட மாமியார் ராகினி, ஏ ரமணி ரமணி, இங்கே வாமா, வீட்டில் நிறையா பாத்திரம் கிடக்குது, அதை மட்டும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன், இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டேன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ரமணியும், என்ன இது வரைக்கும் நம்மளை அத்தை வேலை வாங்கினதே கிடையாது, இன்னைக்கு என்ன புதுசாக இருக்குதே, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இதோ வரேன் இதோ போய் பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன் அப்படின்ட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு போயிட்டாங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவுறாங்க, பாத்திரம் வந்துட்டே இருக்கு. அது இல்லாமல் எல்லாமே கறி பிடிச்ச பாத்திரமாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு முறை கூட பாத்திரத்தெல்லாம் கழுவுனதே கிடையாது. இன்னைக்கு தான் முதல் முறையாக பாத்திரத்தையும் கழுவுறாங்க. எல்லாத்தையும் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, இப்போவாச்சும் எல்லாம் வேலையும் முடிஞ்சுது, கொஞ்ச நேரம் அசதியில் ஓய்வெடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட அறைக்குள்ளே போகிறாங்க. திரும்பவும் அவங்களோட மாமியார் ராகினி, ஏ ரமணி, இங்கே என்ன நீ பெருக்கி இருக்கிற, சுத்தமாகவே இல்லையே, அவ்வளோ மண்ணு குப்பையாக இருக்குது, இந்த அறையை மட்டும் திரும்பவும் ஒரு முறை பெருக்கிட்டு போயிடு அப்படிங்கிறாங்க. சரியத்தை, நான் பெருக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் ரமணி அந்த அறையை சுத்தமாக பெருக்குறாங்க. இப்போது வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சதுக்கப்புறமும் ரமணிக்கு தோணுது, இப்போவாச்சும் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா திரும்பவும் அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதாவது வேலை வாங்குவாங்க. இப்போவே இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, வேர்க்குது, இதுக்கு மேலே ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியாது, ரொம்ப சோர்வாக இருக்கேன் நான் வேற.
இப்போ மட்டும் நான் ஓய்வெடுக்கலைன்னா நான் அவ்வளோதான். இது வரைக்கும் இவ்வளோ வேலையெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது. ஏன் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சேனோ தெரியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. சரி சரி, சீக்கிரமாக போயிட்டு நம்மளோட அறைக்குள்ளே போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அத்தை அத்தை, நான் வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப சோர்வாக இருக்குது. நான் போய் ஓய்வெடுக்கிறேனே, என்னை இப்போ எழுப்பாதீங்க, நான் படுத்து தூங்க போகிறேன். சாப்பிட்றதுக்கு நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு வேக வேகமாக அவங்களோட அறைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ராகினி தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க, எத்தனை வருஷமாக நான் தனியாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்கும் நான் சோர்வாக இருக்குன்னு சொன்னதே கிடையாது. இவ கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயும் இந்த ஒரே ஒரு நாள் நான் வேலை செய்ய சொன்னதுக்கு இவ என்ன அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு சோர்வாக இருக்கு, இப்போ என்னை எழுப்பாதீங்கன்னு வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போகிறாளே. ரொம்ப வியப்பாக இருக்கு. இப்போ உள்ள பசங்கள்லாம் இப்படி தான் போல இருக்கு. நம்மளை மாதிரி சத்தான உணவை சாப்பிட்டா தானே மேக்கப் மட்டும் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சா போதாது, நம்மளை மாதிரி வேலை செய்யவும் தெரியணும். ஆனால் நான் அந்த விஷயத்தில் ரொம்பவே கெட்டிக்காரி தான். என்னோட மாமியார் என்னை ஒரு நாளும் ஒரு குறை சொன்னது கிடையாது. இவளை நான் இத்தனை நாளாக வேலை செய்யாமல் பார்த்ததுனால இவ ஏதோ அப்படி இப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு தானே தெரியுது, ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே இவ்வளோ சொல்கிறாளே. தினம் தினம் இவ்வளோ வேலை வாங்கினா அவ்வளோதான் போல இருக்கு. சரி சரி, இன்னும் நம்ம தினமும் வேலை செஞ்சோம்னா நம்மளோட இளமை குறைஞ்சிரும். இவ தானே நம்ம இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதை நம்ம நிறைவேற்றுவோம். வேலையை அப்படி இப்படின்னு எப்படியும் ரமணியை வாங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. ராஜு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ரமணி, எனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாயேன், அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்டம் இருந்தால் எடுத்துட்டு வா, ரொம்ப பசியாக இருக்குது. ஆனால் பண்டம் சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குது. போய் எடுத்துட்டு வாமா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ரமணிக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் எல்லாரும்? ஆவுன்னா ஒவ்வொருத்தராக என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நானே ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அந்த வேலை இந்த வேலைன்னு ஒரு நிமிஷம் கூட என்னை வேலை வாங்காமல் இருக்கவே மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது. வேணும்னா நீங்களே போய் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா இதோ பக்கத்தில் தான் தண்ணி இருக்குது, அதை எடுத்து குடிச்சிட்டு அமைதியாக தூங்கிடுங்க அப்படிங்கிறா. அதுக்கு உடனே இந்த ராஜு, என்ன ரமணி, எதுக்கு நீ இப்போ இன்னைக்கு இவ்வளோ கோபமாக இருக்கிற? எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பியே, இன்னைக்கு தான் உன்னோட முகம் இப்படி வாடி போய் இருக்கு. அதுலேயும் இவ்வளோ ஆக்ரோஷமாக நான் பார்த்ததே இல்லை. என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்போ தேவையில்லாத கோபமெல்லாம்? நான் குடிக்கிறதுக்கு தண்ணி தானே கேட்டேன், சாப்பிட்றதுக்கு பண்டம் தானே கேட்டேன். உனக்கு வேணும்னா சொல்லு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். அதை விட்டுட்டு நீ இவ்வளோ கோபமெல்லாம் படாதம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த ரமணி, நான் அப்படி தான் கோபப்படுவேன். உங்களுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்களா வீட்டில் இருக்கிறீங்க? நான் தானே இருக்கிறேன். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே வேலை வாங்குறீங்க. என்னை மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொரு வேலையும் நீங்களாக தனியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கோங்க, நான் அந்த அறையில் போய் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட அறையிலேருந்து கோபமாக கிளம்பி ரமணி வெளியில் வந்துட்டாங்க. ரமணி அவங்களோட அறையிலேருந்து வெளியில் வந்தப்போ கூட ராகினி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டே தான் இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரமணிக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்துச்சு. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நான் ஏன் தான் இந்த எண்ணெயை அவங்களுக்கு கொடுத்தேன்னு தெரியல. என்னோட தப்பு. நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன், அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. தேவையில்லாத வேலையை பார்த்தேன், இப்போ எனக்கே எல்லா கஷ்டமும் வருது அப்படின்ட்டு புலம்புறாங்க. உடனே அவங்களோட மாமியார் ராகினி, என்னம்மா ரமணி, என்ன பேசுறது தான் பேசுகிற, எதுக்கு நீ சத்தம் இல்லாமல் பேசுகிற? கொஞ்சம் எனக்கும் கேட்குற மாதிரி பேசுனா நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் சத்தமாக பேசுமா அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நான் டிவி பார்க்கணும், ரிமோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ராகினி, அட என்னம்மா ரமணி, நான் என்ன ரிமோட்டை என் கையிலேவா வச்சிட்ருக்கிறேன், எங்கே நீ தானே எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்ப, அங்கே தான் இருக்கும், போய் பாரு, நல்லா பாரு, டிவியவே பாரு, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறது தானே உனக்கு வேலை, மற்ற எந்த வேலையாச்சும் பார்க்குறியா, ஒரு வேலை செய்யறது கிடையாது, டிவி பார்க்குறதே வேலை, நல்லா பாருமா, போய் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த ரமணி, என்னத்த என்ன சொன்னீங்க, இன்னொரு அடி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பாருமா டிவி, உனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொன்னீங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லாவே கேட்டுச்சு, திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் சொன்னதையே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோபம் உச்சந்தலைக்கு வந்துடும், நான் டிவி பார்க்க போகிறேன், நீங்கள் உங்களோட அறையில் போய் ஓய்விடுங்க, அதுக்கப்புறம் நான் டிவியை சத்தமாக வச்சுருக்கிறேன், எனக்கு தலை வலிக்குதுன்னெல்லாம் சொல்லாதீங்க, உள்ளே போயிடுங்க உங்களோட அறைக்குள்ளே, அப்போதான் சத்தம் கேட்காது அப்படிங்கிறாங்க. என்னது எனக்கு தலைவலிக்கும் நான் சொல்கிறேன், இப்போ யாருக்கு தலைவலிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ராகினி ரமணியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரமணிக்கு கோபம் வந்து ராகினியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி முடியை இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வர இவங்க 2 பேரும் இது வரைக்கும் சத்தமாக கூட பேசுனதில்லை. அவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க இன்னைக்கு மாற்றி மாற்றி திட்டி தீர்த்துக்கிறாங்க. ரமணியோட கணவனும் ராகினியோட கணவனும் ரமணி ராகினியோட சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னென்னமோ போராடி முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேராலையும் ரமணி ராகினியோட சண்டையை தீர்த்து வைக்கவே முடியல. ரமணிக்கும் ராகினிக்கும் இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் இப்போ இந்த இடத்த விட்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இப்போ உங்களை அடி அடின்னு அடிச்சிடுவோம், ஒழுங்காக அப்படி ஓடிடுங்க அப்படின்ட்டு ரமணியும் ராகினியும் ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு இவங்களே 2 பேரும் சண்டை போட்டு சரியாயிடுவாங்க அப்படின்னு ரமணியோட கணவனும் ராகினியோட கணவனும் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ராஜுவுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் அவங்க 2 பேர் போடுற சண்டையை பார்க்கும்பொழுது சிரிப்பு சிரிப்பாக வருது. சோஃபாவில் உட்காந்து நல்லா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ராஜு வீட்டில் நடக்கிற சண்டை பக்கத்து வீட்டு ரம்யா வீட்டு வரைக்கும் கேட்டுருச்சு. அந்த வீட்டில் உள்ள ரம்யாவே வேக வேகமாக ஓடி வந்துட்டாங்க. ஓஹோ, இது வரைக்கும் சண்டையே போடாத ராஜு வீட்டில் மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறாங்க, நாமளும் போய் பார்த்துட்டு வரலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் மூடி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வேக வேகமாக ஓடி வராங்க ராஜுவோட வீட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தா ராஜுவும் அவங்களோட அப்பாவும் சோஃபாவில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த இவங்க சண்டை நடக்குதுன்னு வந்து பார்த்தா இங்கே இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சண்டை நடக்குதா இல்லையா, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, நான் வேற ரொம்ப சந்தோஷத்துலலாம் வந்தேன், இப்போ நான் இப்படியே திரும்பி வீட்டுக்கு போகணுன்னா எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுமே, கண்டிப்பாக ரமணி ராகினியோட சண்டையை நான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு ராஜுட்டையும் அவங்க அப்பாட்டையும் வராங்க. என்ன ரமணி ராகினியோட சத்தம் என்னோட வீட்டு வரைக்கும் கேட்குது, ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க 2 பேரோட சத்தமே கேட்காது, எப்பவும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க, ரொம்ப ஒத்துமையால இருப்பாங்க, இப்போ என்ன திடீர்னு இப்படி, என்ன நடந்துச்சு, எங்கே அவங்க 2 பேரும், எங்கே நீங்கள் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்பாவும் ராஜுவோட அப்பாவும் எந்த பதிலும் சொல்லாமல் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் இவங்களோட சண்டையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா, அப்போ நான் சண்டை சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல இருக்கே, அது சரிப்பட்டு வராது, நம்ம வேலையை ஆரம்பித்து விடுவோம், அப்போதான் மாமியாரும் மருமகளும் இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நமக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ரம்யா எழுந்திருச்சு போய் ராகினி ரமணியோட தலைமுடியை 2த்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமணியை பற்றிய ராகினிட்டையும் ராகினியை பற்றிய ரமணிட்டையும் என்னென்ன கோல்மால் வேலை சொல்லி மூட்டி கொடுக்க முடியுமோ
எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு நைஸாக கிளம்பி போயிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு. அப்போதான் ரமணிக்கும் ராகினிக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தை அத்தை, நம்ம முடி 2 பேரும் முடியை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான முடி, இப்படி சிக்கு சிக்காகி இருக்கு, முடிச்சு வேற கிடக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே நம்ம தலையில் உள்ள முடிச்சு அவுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ராகினியும், ஆமாம்மா மருமகளே ரமணி, எனக்கும் தலை பயங்கரமாக வலிக்குது. 2 பேரும் சீக்கிரமாக அந்த முடிச்சு அவுக்கணும். நம்ம ஏன் இன்னைக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம்? சம்மந்தமே இல்லாமல். நாம் இப்படிப்பட்ட ஆளுங்களே கிடையாதுல்ல. நாம் சண்டை போடுறோன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரியை பற்றியா நம்மளை பற்றி என்னென்னமோ மூட்டி விட்டுட்டு போயிட்டா. அப்போ இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம 2 பேரும் ஏன் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறோம், சண்டையே போட மாட்டேங்கிறோங்கிற பொறாமையில தானே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நாம் இன்னும் நிறையா ஒத்துமையாக இருக்கணும். அப்போதான் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நாம் இவங்க பேச்சுக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. ஏன் தான் இந்த மாதிரி சண்டை போட்டோன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ராகினி. அதுக்கு ரமணியும், ஆமாம் அத்தை, இந்த ஊரில் உள்ளவங்களோட கண்ணு தான், கண்ணு வச்சுட்டாங்க. அதனாலேயோ தான் என்னமோ நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, நம்ம 2 பேரும் இப்போ இருக்கிற ஒத்துமையை விட இதுக்கு மேலேயும் அதிகமாக ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரமணி. அப்போ ராஜுவோட அப்பாவும், பத்தியாடா ராஜு, நம்ம 2 பேரும் சண்டையை தடுக்கலான்னு போனப்ப நம்ம 2 பேரையும் அடிப்பானாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு 3ஆவதா ஒருத்தவங்க வந்து மூட்டி விட்டப்ப இவங்களுக்கு புத்தி வந்துருச்சுல்ல. எப்படியும் இதே மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருந்தாலே போதும்டா. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படியோ சண்டையெல்லாம் தீர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க எப்போவும் ஜென்மத்துக்கும் சண்டையே போட மாட்டாங்கடா. நல்ல விஷயம். நம்ம நடுவில் போயிருந்தோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நமக்கு 4 அடி விழுந்திருக்கும். நல்ல வேலைடா ராஜு, நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க ராஜுவோட அப்பா. சரிப்பா, நாமளும் என்னன்னு போய் கேட்போம். என்ன பிரச்சனைன்னே தெரியல, வாங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வராங்க. ஆளுக்கு ஒவ்வொரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாங்க. ஆமாம், ஏன் இப்படியெல்லாம் சண்டை போட்டீங்க? இதுக்கப்புறம் இப்படி சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படின்ட்டு பேசிட்டு, எதுக்கும் சண்டை போட்டிங்கன்னா 3ஆவது மனுஷன் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா இப்படி தான் தேவையில்லாத சண்டை இன்னும் அதிகமாயிடும். நல்ல வேலை, உங்கள் 2 பேர்த்துக்கும் சுயமான அறிவு இருக்க போய் யார் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் 2 பேருமே திருந்திட்டீங்க. இதுக்கப்புறம் எப்போவுமே ஒத்துமையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். சரி, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் புறப்படுறோம். நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையாக பேசிட்டு இருங்க அப்படின்ட்டு ராஜுவோட அப்பாவும் புறப்பட்டாங்க. இப்போ ராகினியும் ரமணி மட்டும்தானே உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட கண்ணும் கலங்கி போயிடுச்சு. அத்தை, இதுக்கப்புறம் நான் இது மாதிரி தப்பு எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராகினியும், மன்னிச்சிருமா ரமணி, நானும் இது மாதிரி இதுக்கப்புறம் எப்பவுமே தவறு பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரமணி. எனக்கு நீ தான் கண்ணாடி, உனக்கு நான் தான் கண்ணாடி. நம்ம 2 பேருக்கும் நம்ம தான் கண்ணாடி. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, உங்களுக்கு நான் தலை சீவி விடுறேன், நீங்கள் எனக்கு தலை சீவி விடுங்க அப்படின்ட்டு ராகினிக்கு ரமணி அழகாக தலை சீவி விடுறாங்க. இப்போது ராகினியும் ரமணியும் ரொம்ப அழகாகவும் தெரிகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனுஷங்களும் கண்ணாடி மாதிரி தான், ஒரு வாட்டி போட்டால் உடஞ்சது தான். அதனால் நம்ம கண்ணாடியை எவ்வளோ பத்திரமா பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட நல்ல உறவுகள்கிட்டையும் பொக்கிஷ மாதிரி நல்ல முறையில் நடந்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு கண்டிப்பாக கசப்புன்னு சின்ன விஷயமாவது இருக்கும். அது வெளியில் எப்போ போகுதோ அதுதான் மற்றவங்களுக்கு ரொம்பவே இனிப்பான விஷயமா இருக்கும். அதனால் எந்த ஒரு சின்ன கசப்பாக இருந்தாலும் அதை நம்மளே நமக்குள்ளே தூக்கி போட்டுறணும். அதை நாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெளியில் கொண்டு போகவே கூடாது. நமக்கான உறவுகள் நம்மளுடையது. கண்டிப்பாக நம்மளோட உறவுகளை நம்மளை விட வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது.
நம்ம தான் ரொம்பவே அக்கறையாக, பண்பாக, பாசமாக, பொறுப்பாக கவனிச்சுக்கணும். எல்லாரும் உங்களோட நல் உறவுகள் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.